கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 15வது வசனம். மத்தேயு 12:15. மேத்யூ 12:15. இயேசு அதை அறிந்து அவ்விடம் விட்டு விலகி போனார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அவர்கள் எல்லோரையும் அவர் சொஸ்தமாக்கி. இப்போ என்ன, இயேசு கிறிஸ்துவ அவங்க கொலை செய்யணும்னு சொல்லி அவங்க முடிவு பண்ண உடனே அங்கேருந்து இயேசு கிறிஸ்து அதை அறிந்து, ஏன்னா இயேசு கிறிஸ்துக்கிட்ட என்னன்னு அவங்கள்ட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. யாருடைய இருதயத்தில் என்ன இருக்குங்கிறத அவர் எல்லாம் அறிந்தவர். அதனால என்ன பண்ணுறாரு, அங்கேருந்து போகிறார். நம்ம மத்தேயு 10வது அதிகாரத்தில் 23வது வசனத்தில் சொன்னார் என்ன, ஒரு பட்டணத்தில் உங்களை துன்பப்படுத்தினால் மறுபட்டணத்திற்கு ஓடிப்போங்கள். மனுஷகுமாரன் வருவதற்குள்ளாக நீங்கள் இஸ்ரவேலுடைய பட்டணங்களை எல்லாம் சுற்றி முடியாதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என்ன, ஒரு பட்டணத்தில் வரனா அடுத்த பட்டணத்துக்கு போங்க. அப்போ அதே மாதிரி தான் இங்கே கர்த்தர் ஒரு பட்டணத்தை விட்டு இன்னொரு பட்டணத்துக்கு போகிறாரு. ஆனால் இங்கே மார்க் 3வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லும்போது, இயேசு தம்முடைய சீஷர்களோட அவ்விடம் விட்டு கடலோரத்துக்கு போனார். இங்கே கலிலேயா, யூதேயா அந்த பகுதியில் உள்ள கடலோர பகுதிகளுக்கு அங்கே போகிறார். இப்போ இயேசு கிறிஸ்து போகிறாருன்னு உடனே திரளான ஜனங்கள் அவருக்கு பின்னாடி போகிறாங்க. அதாவது மத தலைவர்கள், பரிசேயர்கள் இவங்களுக்கு என்ன, இயேசு கிறிஸ்துவை கொலை செய்யணும்னு பார்க்குறாங்க. ஆனால் ஜனங்களோ அவர் பின்னாடி போகிறாங்க. ஏன்னா அவர்கள் அதிசயத்தை பார்த்தாங்க, அற்புதத்தை பார்த்தாங்க. அதனால இயேசு கிறிஸ்து பின்னாடி போகிறாங்க. ஆனால் அதில் வியாதியஸ்தர்கள், சுகவீனம் உள்ளவர்கள், பலவீனம் உள்ளவர்கள் இவங்களை எல்லாரையும் இயேசு கிறிஸ்து பார்க்குறாரு. பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு, அவர்கள் எல்லோரையும் சொஸ்தமாக்குகிறார். நீங்கள் மத்தேயு 19வது அதிகாரம் 2வது வசனத்திலையும் பார்க்குறோம். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள், அவ்விடத்தில் அவர்களை சொஸ்தமாக்கினார். அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பூமியில் வாழும்போது தான் தேவன் என்பதற்கு அடையாளமாக அவர் என்ன பண்ணார், அவர் வாழ்ந்த கலிலேயா பகுதி மற்றும் எருசலேம், யூதேயா இந்த பகுதிகள் எல்லா பகுதியிலையும், தெக்கப்போலி என்று சொல்லக்கூடிய 10 பட்டணங்கள் எல்லா இடங்கள்லையும் அவர் என்ன பண்ணுறாரு, அங்கே இருக்கிற எல்லா வியாதியஸ்தர்களையும் சுகப்படுத்தக்கூடியதா, எல்லா வியாதியஸ்தர்களையும் சொஸ்தமாக்குறார். சிந்திச்சு பாருங்களேன். அதாவது தான் தான் மேசியா, தான் தான் ரட்சகர் என்று காட்டுவதற்கு அவர் என்ன பண்ணுறாரு, மொத்தம் அங்கே இருக்கிற எந்த வியாதியாக இருந்தாலும் சரி, எல்லா வியாதிகளையும் சொஸ்தமாக்கி எல்லாரையும் குணப்படுத்தக்கூடியது. என்னத்துக்கு, அதாவது தனக்கு மாம்ச பிரகாரமாக உலகத்தில் உள்ள எல்லாவற்றிற்கு மேலும் அதிகாரம் இருக்கிறது என்பதை காட்டுவதற்காக அங்கே இருக்கிற எல்லாரையும் குணப்படுத்தக்கூடிய காரியத்தை இங்கே பார்க்குறோம். அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னாடி வந்த எல்லாரும், வந்த திரளான ஜனங்கள், அவர்கள் யாருக்கெல்லாம் என்னென்ன வியாதி இருந்துச்சோ அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொஸ்தமாக்குறார். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது இன்றைக்கு நம்ம பார்க்கும்போது அநேக நேரங்களில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்தீங்கன்னா உங்களுக்கு வியாதி சுகமாயிரும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரசங்கத்தை நிறைய பேர் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம நன்றாக தெரிஞ்சு கொள்ளணும், எல்லாரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளில் குணப்படுத்துறது இல்லை. அதாவது அந்த நாட்களில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய வல்லமை தான் தேவன் என்று காட்டுவதற்கு, மாம்சத்தில் வந்த தேவன், வெளிப்பட்ட தேவன் என்று காட்டுவதற்காக அதிசயங்கள், அற்புதங்களை நடத்தினார். அதற்காக அவருடைய வல்லமை குறைந்து போகல. ஆனால் என்னன்னா, என்ன நோக்கத்திற்காய் ஒவ்வொருத்தரும் இருக்கிறாங்களோ அதற்காக கர்த்தர் பயன்படுத்துகிறார். அப்போ இந்த நாளில் நம்ம ஒருத்தவங்களுக்கு நம்ம சுவிசேஷம் சொல்கிறோன்னா, அவர்களை நம்ம சுவிசேஷத்தில் இருந்து அவர்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும்போது நம்ம அவர்களை எப்படி நம்ம சொல்லி அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லணும்? என்னென்னா, நம்ம சொல்ல வேண்டியது என்னென்னா, அவருடைய சரீர பிரகாரமான காரியங்கள் குணமாகுதோ இல்லையோ, இப்போ ஒருத்தருக்கு கேன்சர் இருக்குது, இல்லை ஒருத்தவங்களுக்கு கைவலி இருக்குது, இல்லை ஒருத்தவங்களுக்கு திமிர்வாத நோய் இருக்குது, இல்லை ஒருத்தவங்களுக்கு வேறு வியாதி இருக்குதுன்னு சொல்லி சொன்னால், அவங்கக்கிட்ட நம்ம சொல்ல வேண்டியது என்னென்னா, நம்ம எல்லாரும் ஒரு நாள் மரிக்க போகிறோம். ஆமாம், நம்ம எல்லாருமே நிச்சயமாக ஒரு நாள் மரிக்க போகிறோம். ஆனால் மரணத்திற்கு பின்பு நம்ம எங்கே போக போகிறோம்? இன்றைக்கி உங்களுக்கு வியாதி வந்திருக்கு, இந்த வியாதினால் நீங்கள் சாகலாம், நான் வேறொரு இதில் சாகலாம், இல்லை இன்னொருத்தவங்க ரோடு ஆக்சிடெண்ட்டில் சாகலாம், யார் வேணாலும் எப்படி வேணாலும் மரித்து போகலாம். ஆனால் மரணத்திற்கு பின்னாடி வாழக்கூடிய வாழ்க்கை எப்படியாக இருக்க போகிறது, அதை நீங்கள் யோசித்து பார்த்தீங்களா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவால் அவங்கள குணப்படுத்தவும் முடியும்,
ஆனால் குணப்படுத்தலைனாலும் உங்கள் மரணத்திற்கு பின்பு நீங்கள் அவரோட இருக்க முடியும். எது முக்கியம்னா உங்களுடைய நித்திய வாழ்க்கை முக்கியம் என்பதாக நாம் சொல்லி கொடுக்கும்போது தான் அவர்கள் என்ன பண்ண மாட்டாங்க. ஒரு சிலர் எனக்கு இயேசு கிறிஸ்து சுகப்படுத்தினா நான் அவரை இயேசு கிறிஸ்துன்னு ஏற்றுக்கொள்ளேன்னு. இல்லை, அவர் இயேசு கிறிஸ்து, அவர் தேவன், அவரை ஏற்றுக்கொள்ளுங்க. உங்களுடைய நித்திய வாழ்வு கொடுக்கப்படும். இப்போ இந்த பூமியில் இந்த வியாதியை குணப்படுத்துவார். அப்படி இல்லைனாலும் இதை தாங்கக்கூடிய கிருபையை உங்களுக்கு கொடுப்பாருன்னு சொல்லும்போது தான் நாம் சரியான முறையில் மக்களை வழி நடத்த முடியும். புரிந்து கொண்டோமா? வல்ல பிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. இதோ அந்த நல்ல நாளிலும் ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்காய் நான் ஜெபிக்கிறேன். இவர்கள் ஆண்டவரே சரியான முறையில் சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு போதித்து கிறிஸ்துவுக்கென்று மக்களை தகுதியுள்ளவர்களாய் மாற்றி பரலோக பிரஜைகளாய் மாற்றக்கூடிய ஒரு கிருபையில் எங்கள் தேவன் வழிநடத்த வேண்டுமாய் மீட்பெரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மன்னால சந்திப்போம்.